ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். கடைசி வீடியோ. இதில் நமக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தோம்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிரின்சிபலை ரெண்டு வழியில் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், பிரின்சிபலுக்கு அடுத்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் எண்ணையும் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்த டாபிக் என்ன பார்த்தோம், அமௌண்ட் என்ன, அமௌண்ட் ஆகுறது தெரியுமா, அந்த அமௌண்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இது எல்லாமே எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் சம் மாதிரி பார்க்கலாம். இதுதான் நமக்கு டபுள் ட்ரிபிள் கான்செப்ட். ஓகேங்களா, ஒரு சம் ஆஃப் மணி பிகம் டபுள்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் மணி பிகம் ட்ரிபிள்ஸ். 100 ரூபாங்கிற பணம் 200 மாறிடுச்சு, 100 ரூபாங்கிற பணம் 300 மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபாங்கிற பணம் 200 மாறுது. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல டபுள் ஆகுது. நமக்கு இதில் என்ன புரிய வருது, இவன் 100 ரூபா வாங்குறான், ஆனால் இவன் திருப்பி 200 கொடுக்குறான். அப்போ 200 கொடுக்கும்போது இந்த 200 100 ரூபாங்கிறது அசலா, 100 ரூபாங்கிறது அசலை கழிச்சிட்டா மிச்சம் 100 ரூபா இருக்கிறது என்னது, வட்டி தானே. எப்படி சொல்லலாம், நம்ம பிரின்சிபாலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு அமௌண்ட்டு வரும். ஸோ அப்போ நான் 100 ரூபா பணம் வாங்கினேன், ஆனால் அந்த பணம் திருப்பி கொடுக்குறது எவ்வளோ ஆகுது, 100 பிகம்ஸ் 200 மாறும்போது எனக்கு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எனக்கு வெறும் 100 மட்டும்தான். ஓகேவா, புரிஞ்சு. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ NR is equal to 100 இந்த விஷயத்துக்கு. அதே சம் ஆஃப் மணி 3 டைமாக மாறுதுன்னா NR is equal to 200. எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா பணம் இருக்குது. அந்த 100 ரூபா 100 ரூபா இருக்கா, 100 ரூபா இருக்குது. 100 ரூபா ப்ளஸ் இன்னொரு 100 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன், n வருஷத்துக்கு 6ங்கிற பர்சன்டேஜுக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னவா மாறுதுன்னு பாருங்களேன். எனக்கு இது 200 மாறுது. சம் பிகம் 2 டைம்ஸ். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 100 ப்ளஸ் NR is equal to நமக்கு என்னது 200. அப்போ இந்த 200 நமக்கு மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு 100ன்னு கிடைக்குமா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது சம் ஆஃப் மணி பிகம் டபுள் டைம் ஆகும்போது, இப்போ ட்ரிபிள் டைம் ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்போ 100 இங்கே இருக்கும், அது ட்ரிபிள் டைமாக மாறுது. ஆனால் அந்த ட்ரிபிள் டைமுங்கிறது நம்ம 300ல் கூட இங்கே போட்டுக்கலாம். இப்போ 100 இன்ட்டு NR டிவைடட் பை 100 இது என்னது, இது இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டு இதை நம்ம அடிச்சிட்டோம்னா அப்போ இங்கே NR is equal to என்ன வரும், NR is equal to இங்கே 200ன்னு வரும். ஸோ அப்போ இது டபுள் டைமாக மாறுச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் 100, அதாவது NR 100. இதுவே இது 3 டைம் ஆச்சுன்னா, அது ட்ரிபிள் ஆச்சுன்னா NR is equal to 200. நமக்கு NR is equal to 100, NR is equal to 200 எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே டபுள் ட்ரிபிளுக்கு. இன்கேஸ் அது 4 டைம் ஆயிடுச்சு, 4 டைம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், 4 டைம் ஆச்சுன்னா NR is equal to 300ன்னு அர்த்தம். இதே 5 டைம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், 5 டைம் ஆயிடுச்சுன்னா NR is equal to 400ன்னு அர்த்தம். இதுவே 3.5 டைம்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ நமக்கு NR is equal to என்ன வரும், 250ன்னு வரும். ஏன் 250, ஏன்னா 3ன்னா நமக்கு 250ன்னு வரும். இதே 2ன்னா நமக்கு 150ன்னு வரும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ 27th கொஸ்டின் பாருங்களேன். இப்போ சம் ஆஃப் அமௌண்ட்டுங்கிறது இதுதான் அசல். இது டபுள்ஸ் இன் 9 இயர்ஸ், 9 வருஷத்தில் அது இரட்டிப்பாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு இருந்துச்சுன்னா அது 200 மாறிடுமா. இப்போ என்ன சொல்லிட்டான், அது 9 வருஷத்தில் ஆயிருமா. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுக்கிட்டான். நம்ம இந்த மாதிரி சம் வந்தால் என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருப்போம், இங்கே டபுள்னா நம்ம NR is equal to 100ன்னு வைக்கணும். ஏன்னா டபுள்னு வரும்போது அதுலேருந்து 100 கழிச்சிக்கணும். ட்ரிபிளாக இருந்தால் அதுலேருந்து கழிச்சு நமக்கு 200 வரும். ஸோ இங்கே நமக்கு NR is equal to 100 தான். நமக்கு இங்கே என்னோட வேல்யூ 9, ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆரோட வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். இப்போ 100 இங்கே இருக்குது. அப்போ இந்த 100ல் 9 நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ 100 9, 1 9 சார் 9, இங்கே 10, 1 9 சார் 9, 1 11, 1/9. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, சிம்பிள், ஈஸியான சம், அவ்வளோதான், ஈஸியாக தான் வரும். இது கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அடுத்து பிரின்சிபல் அப்போ ட்ரிபிள் ஆகுது. முன்னாடி பார்த்த சம்மு டபுள் ஆகும், இது ட்ரிபிள் ஆகுது. ஸோ ட்ரிபிள்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல என்ன வரும்னா இது 3 மடங்காக ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ NR is equal to என்ன,
300ன்னு போட்டால் தப்பு. என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 200ன்னு போடணும். ஏன்னா எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 100 மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி தான், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஆர் இஸ் ஈக்குவல் டு 8%. சர்டன் டைம் கொடுக்க கிடையாது. எனக்கு அவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்கலாம். அதாவது இந்த டபுள் ட்ரிபிள் கான்செப்டில் ஒன்று ஆர் ஃபைன் பண்ண சொல்லலாம், இல்லை எண்ணு ஃபைன் பண்ண சொல்லலாம். அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்துக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்ல நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 200 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ 8 தெரிஞ்சு போச்சு. ஆரோட வேல்யூ 8 தெரிஞ்சு போச்சு. இங்கே 200 வருது. இப்போ இதெல்லாம் கட் ஆகுமான்னு பார்த்தா இது ஒரு டைம், இது வந்து 4 டேபிள் அடித்தா 2 டைமும், இது வந்து எத்தனை டைம் ஆகும்? 4 டேபிள் அடித்தா 50 டைமாக வரும். இது 2 டேபிள் அடித்தா ஒரு டைமும், இது 25 டைமும். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 25 இயர்ஸ். அவ்வளோதான், நம்ம டபுள் ட்ரிபிளில் என்னங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அதே தான் பாருங்களேன். இப்போ இது வந்து சப்போஸ் சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சம்மு வந்து நமக்கு ப்ரொபோஷனில் வந்தனால பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றும்போது எப்படி மாற்றணுங்கிற பாருங்களேன். இப்போ எவ்வளோ வருஷத்தில் ஒரு சம் ஆஃப் மணி இருக்கான், அந்த சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் ரெட்டிப்பாகுதான். அப்போ அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 18.75%. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். டபுள் ஆகிறனால என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்னோட வேல்யூ தெரியல, என்னோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். நான் என்னோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆரோட வேல்யூக்கு பதில் என்ன பண்ணுறேன்? 8.75 டிவைட் பை 100 போட்டுக்கிறேன். அப்போ ஈக்குவல் 8.75 மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் நான் போடல. ஈக்குவல் டு இங்கே 100 வருது. கொஞ்சம் குழம்பிட்டேன். 18.75 போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த 18.75 நான் ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 1875. இது வந்து என்னவாயிரும்னா எனக்கு 10,000 ஆயிரும். 10,000 பேர். நான் ஏன் பண்ணங்கிறது உங்களுக்கு புரியுமா? அது பாயிண்டில் இருக்கிறதுக்காக நான் அதை தள்ளினேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை 5 டேபிள் அடிக்கிறேன். 5 டேபிள் அடித்தா எனக்கு வந்து இது ஒரு 3 டைம் வரும். எனக்கு வந்து இது வந்து ஒரு 3 டைம் வரும். 37ங்கிறது ஒரு 7 டைம் வரும். 25ங்கிறது ஒரு 5 டைம் வரும். இதை நான் அடித்தேன்னா எனக்கு 2000 2000 முறை வரும். அடுத்து நான் இதை மறுபடியும் அடித்தேன்னா 7 5 35, இங்கே 25 வந்து 5 டைமாக மாறும். இதை நான் மறுபடியும் அடித்தேன்னா இது வந்து எனக்கு ஒரு 400 டைமாக மாறும். இதை நான் மறுபடியும் அடித்தேன்னா எனக்கு இது ஒரு டைமும், இந்த 25 வந்து எனக்கு ஒரு 5 டைமாக மாறும். இதை நான் மறுபடியும் அடித்தேன்னா எனக்கு 80 டைமாக மாறும். இதை நான் மறுபடியும் அடித்தேன்னா எனக்கு 3 டைமாக மாறும். இது வந்து எனக்கு ஒரு டைமும், 30 வந்து எனக்கு ஒரு 6 டைமாக வரும். 16/3ன்னு வரும். இந்த 16/3 எப்படி போடுறதுங்க தான் கணக்கு. இந்த 16 3 போட்டேன்னா இங்கே எனக்கு போட்டால் 5 3 சார் 15, இங்கே எனக்கு 1 வரும். ஸோ 5 1/3ன்னு வரும். இங்கே குழப்பம் வந்துடும். 5 1/3 வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே 5 இயர்ஸ், இந்த இது வந்து நமக்கு இயர்ஸ்ன்னு தெரியும். ஆனால் இந்த 1/3 இயர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/3 இயர்ஸ்னால் என்ன? 1/3 இயர்ஸ். ஸோ அப்போ 1/3 இன்ட்டு 12 மாதம் எவ்வளோ? 12 மாதம். ஸோ 12 மாதத்தில் 3 எவ்வளோ? 4. ஸோ அப்போ 5 வருஷம் 4 மாதம். இந்த 4 மாதம் எப்படி வந்துச்சுங்கிறதா கணக்கே. சில நேரத்தில் வந்து இந்த 5 இயர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருவான். ஸோ குழம்பிடக்கூடாது, நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ 29வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர் கேஸ். எப்படி போடணுங்கிறது புரிஞ்சுச்சா? எ மணி பிகம் குவாட்ரபிள்ஸ். குவாட்ரபிள்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, 4 டைம், அவ்வளோதான். ஸோ இப்போ 4 டைம்னா நமக்கு என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன தெரியும்? என்னோட வேல்யூ 24 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ 24 இங்கே 6 இருக்குது, இங்கே 300. என்ன பண்ணலாம்? 24 வந்து பார்த்தீங்கன்னா 8 டைமு, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமு, இது வந்து 2 டைமு, இது வந்து 25 டைமு, இதை 2 டேபிள் அடித்தா ஒரு டைமும், இது 12.5 டைமும், அவ்வளோதான். சிம்பிள். சும்மா அந்த மனசுலேயே போடுற மாதிரி கணக்கு தான் இது எல்லாமே. அடுத்து அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் ஆகுதுங்கிறான். டபுள்ஸ் என்னது? இது வந்து என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இதில் வந்து என்ஆர் இஸ் ஈக்குவல் 100 வந்து எண்ணு வந்து 10 ஆச்சு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 10 × 10 தான் நமக்கு 100. ஸோ நமக்கு 6மே 100 தான் வரும். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். அடுத்து இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் மணி பிகம்ஸ் ஒரு வேல்யூ ஆகும் இத்தனை வருஷத்தில், அதே இன்னொரு வேல்யூ ஆகும் அது இன்னொரு வருஷத்தில், அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா T1 in X1 இயர்ஸு, T1 in X1 இயர்ஸு, அடுத்து T2 in X2 இயர்ஸு. இதுதான் இந்த சம்முக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். if a certain sum at certain rate of simple interest amounts to 3810 in 3 வருஷத்து. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அது 3 வருஷத்தில் எனக்கு எவ்வளோவா மாறுதான்? 3810 மாறுதான். அதுவே அதே பணம் 7 வருஷத்தில் 4890 மாறுதான். அப்போ எனக்கு அவன் என்ன கேட்குறான்? 2 விஷயம் கேட்குறான். ஒன்று சம்மு கேட்குறான், இன்னொன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சம்மோட வேல்யூ தெரியல. நான் சம்மோட வேல்யூவை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? பிரின்சிபால்னே வச்சுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ நான் 6னே வச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ பிரின்சிபாலுங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது, அது 3
3 வருஷத்தில் என்னவா மாறுது 3810 மாறுது. நான் சொல்கிற கான்செப்டை நல்லா பார்த்துக்கோங்க. 3810 மாறுது. அதாவது இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இதில் வந்து பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். 3 வருஷத்துக்கு. இது சும்மா நான் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் எழுதுறேன் இந்த சைடில். அடுத்து அதே பிரின்சிபல் 7 வருஷத்தில் எவ்வளவா மாறுது 4890 மாறுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை நான் 7 வருஷம் சேர்த்துனா எனக்கு என்ன வருமோ அது 4890. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ 1000 ரூபாங்கிற பணம் 10% வட்டியில் நான் ஒரு வருஷத்துக்கு 100 ரூபான்னு கட்டுறேன். அடுத்த வருஷத்துக்கு 100 ரூபா கட்டுவேன். அடுத்த வருஷத்துக்கு 100 ரூபா கட்டுவேன். அப்போ இந்த வருஷத்தோட எண்டில் நான் எவ்வளோ கட்டுவேன்? 1300 கட்டுவேனா? அப்போ ஓகே, இதுவே நான் இன்னும் ஒரு 6 வருஷம் போச்சுன்னா, இன்னும் ஒரு 3 வருஷம் போச்சுன்னா நான் 1600 கட்டுவேனா? அப்போ எனக்கு கொஸ்டினில் இந்த 1300 எனக்கு இந்த 1600 மட்டும் கொடுத்தா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, 3 வருஷத்துக்கு எனக்கு 1300 ஆகுது, 6 வருஷத்துக்கு எனக்கு 1600 ஆகுது. அப்போ எனக்கு 1300க்கும் 1600க்கும் எவ்வளோ கேப்பு? எனக்கு 300 கேப்பு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 100 ரூபாய் ஆகும். அப்போ எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் நான் பிரின்சிபல் வழி கண்டுபிடிச்சிருவேன்னா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக போட்டது தான். இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இங்கே 3810 ரூபாங்கிறது அமௌண்ட்டு, இந்த 4890ங்கிறது அமௌண்ட்டு. இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ வரும் தெரியுமா? அது என்னது? நமக்கு 3 வருஷத்துக்கும் 7 வருஷத்துக்கும் உண்டான, அதாவது 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நமக்கு 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாலே நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 4890ஐயும் 4890ஐயும் 3810ஐயும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 9ல் 1 போனால் 8, 8ல் 8 போனால் 0, எனக்கு 1080 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு வட்டி? 4 வருஷத்துக்கான வட்டி. 4 வருஷத்துக்கான வட்டி தான் எனக்கு 1010 ரூபா. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ எனக்கு 4 வருஷத்துக்கு எனக்கு 1080 ரூபானா, அப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஏன் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிற பார்க்கலாம். நீங்கள் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை 7 வருஷத்துக்கு கூட கண்டுபிடிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் என்ன பண்ணுறேன்னா, 4 வருஷத்துக்கு எனக்கு 1080 ரூபா. அப்போ இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வெறும் இங்கே பிரின்சிபல் மட்டும் தான் இருந்திருக்கும். அதாவது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டேன், அது எனக்கு இப்போ 3810 ரூபாய் மாறிச்சு. இப்போ நான் அந்த 3 வருஷத்துக்கான வட்டியை நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வட்டியை நான் கழிச்சுக்கிட்டேன்னா எனக்கு பிரின்சிபல் வழி மாட்டிக்குமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 வருஷத்துக்கு எனக்கு 1080 ரூபானா 3 வருஷத்துக்கு எவ்வளோங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 4x = 1080 × 3. ஸோ இதை 4 வந்து நான் ஒரு டைம் அடிக்கிறேன், இங்கே வந்து 2 டைம் ஆகும், பேலன்ஸ் 28 வந்து 7 டைமாக மாறும், 0 மாறும். ஸோ இப்போ x = 270 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 270 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 810ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, 3 வருஷத்துக்கு 810 ரூபா. ஸோ அப்போ இதில் இது எனக்கு தெரியுதுன்னா, எனக்கு 3 வருஷத்துக்கு 3810 ரூபா. 3 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 3810. அப்போ 3810லேருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டேன்னா, 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டேன்னா எனக்கு பிரின்சிபல் வழி கிடச்சிருமா? ஓகே, பிரின்சிபல் வழி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இது நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் வந்து 3000 இருக்குது. அப்போ நம்ம பி ஆப்ஷனை எடுத்துடலாம், சி ஆப்ஷனை எடுத்துடலாம். அடுத்தவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். இப்போ எனக்கு 3000ங்கிறது தெரிஞ்சிருச்சு கைஸ். இப்போ எனக்கு 3000ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை எப்படி வேணால் நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் 10 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 வந்து நீங்கள் 4 வருஷத்துக்கு 1080, 3 வருஷத்துக்கு 810, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு போட்டு நீங்கள் PNR by 100 போட்டு கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நான் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் இழுக்க விரும்பலை. நான் என்ன பண்ணுறேன்னா, PNR by 100 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? ஓகே, இப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 3000, அதை நான் 3 வருஷத்துக்கு கொடுக்குறேன். 3 வருஷத்துக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல, கீழே நான் டிவைடட் பை 100 போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு வர்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 810 ரூபா வருது. அப்போ நான் இதுலேருந்து இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் நான் அடிச்சிருவேன். அடுத்து இதை ஒரு டைம் அடித்தா இது வந்து எனக்கு 27 டைம் வரும். 27 டைமு. மறுபடியும் இந்த ஜீரோவையும் நான் இங்கே அடிச்சிருவேன். இங்கே அடித்தா எனக்கு இது ஒரு டைமும் எனக்கு இது 9 டைமும் வரும். அப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 3000 ரூபா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஸோ 32க்கு நமக்கு டி ஆன்சர் கேஸ். 32க்கு நமக்கு என்ன ஆன்சர்? டி ஆன்சர். ஓகே ஓகே. அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்? செகண்ட் கொஸ்டின். ஒரு சர்டைன் சம் ஆஃப் மணி அமௌண்ட் டு 8880 இன் 6 வருஷம். 6 வருஷத்துக்கு 8880 ரூபாயும் 4 வருஷத்துக்கு 7920 ரூபாயும் மாறுது. இப்போ எனக்கு வெறும் பிரின்சிபல் மட்டும் தான் கேட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே கேட்கல. அதே மாதிரி எடுத்து எழுதுங்களேன். இப்போ எனக்கு பிரின்சிபலோட வேல்யூ தெரியலை, பிரின்சிபால் எக்ஸ் ஆரோட வேல்யூ எனக்கு தெரியலை. ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் இதுக்கு தேவை இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரின்சிபால் வந்து என்ன ஆகுதுன்னா 4 வருஷத்தில் 6 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது? 8880 ரூபாய் ஆகுது. அதே பிரின்சிபல்
4 வருஷத்தில் 7,920 ரூபாயா மாறுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்குது? 2 வருஷம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, வேற எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சுக்கோங்க. வேற எதுவுமே கொடுக்காட்டி நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு எவ்வளோ கேப்பு வருதுன்னா, இது 6, 18ல் 9 போச்சுன்னா 9, 960 ரூபா வரும். 960 ரூபாங்கிறது என்னது? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 960னா 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இதோட இன்னொரு 960 மட்டும் ப்ளஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு கிடச்சிரும். ஸோ 2, 1, 10, 19, 1920 தான் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் இதை எதுக்காக கண்டுபிடிச்சேன்? நான் பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கேன். எனக்கு வந்து இந்த 7,920ங்கிறது 4 வருஷத்துக்கான என்னது? 4 வருஷத்துக்கான எனக்கு அமௌண்ட்டு. அதாவது அமௌண்ட்னா என்ன? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் எனக்கு அமௌண்ட்டு. எனக்கு அமௌண்ட் வந்து 7,920. எனக்கு வந்து இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 4 வருஷத்துக்கு வந்து 1,920 ரூபான்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு பிரின்சிபல் வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ நான் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 7,920ஓட இந்த 1,920 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 6,000 ரூபா கிடைக்கும். ஸோ 33rd கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர் கேஸ். 33rd கொஸ்டின் நமக்கு சி ஆன்சர். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு 815 in 3 years and 854 in 4 years. இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி பிரின்சிபல் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வச்சிங்கன்னா 4 இயர்ஸில் அது என்னவா மாறுது? 854 மாறுது. அடுத்து 3 வருஷத்தில் உங்களுக்கு என்னவா மாறுது? 815 மாறுது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ 14ல் 5 போச்சுன்னா 9, அடுத்து 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ 39 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 3 வருஷத்துக்கு அந்த 39 இது மல்டிப்ளை பண்ணணும். 27, 9, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7, 11, 117. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 815 815லேருந்து 815 117 மைனஸ் பண்ணணும். ஸோ 15ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 15ல் 7 போச்சுன்னா நமக்கு 8. அடுத்து வந்து இது வந்து 10 மாறிடும். 10ல் 1 போனால் 9, அடுத்து 7ல் 1 போனால் 6. நான் உங்களை போட சொல்லிட்டு நானே போட்டேன். சரி, ஓகே, அட்ரஸ் விட்டுறேன். அடுத்து வந்து இதே மாதிரி தான். இதே மாதிரி என்ன ஆகுது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அன் அமௌண்ட் 120 இஸ் ஒரு அமௌண்ட்டுக்கு 120 ரூபா கைச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அது 6% பெர் ஆனமா ஃபார் 2 இயர்ஸுக்கு. வாட் இஸ் த அமௌண்ட் இஃப் த சேம் அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ்? ஓகேங்களா? ஸோ இது என்ன சம்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து 120ன்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ங்கிறது 6%. n is equal 2 years. இப்போ எனக்கு அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு அந்த அமௌண்ட் கேட்குறான். இஃப் த சேம் அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 120 ரூபா கொடுத்துட்டான். எத்தனை பர்சன்டேஜுக்கு? 6 is equal 6% ஃபார் 2 வருஷத்துக்கு. அப்போ எனக்கு ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கும். அந்த பிரின்சிபலை நான் ஒரு 2 வருஷத்துக்கு 6% வட்டிக்கு விட்டுருந்தேன்னா எனக்கு 120 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ என்ன சொல்லிட்டான்னா, அதே பிரின்சிபலை அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷத்துக்கு கொடு. 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷத்துக்கு கொடுத்தோம்னா நமக்கு அது என்னவா மாறுது அப்படின்னு தெரியணும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 வருஷத்துக்கு 120 ரூபாங்கும் போது 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 180 ரூபாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இங்கே பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. ஸோ பிரின்சிபல் தெரியாத காரணத்தினால நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ PNR/100 போடும்போது நமக்கு பியோட வேல்யூ தான் தெரியலை. ஆனால் என்னோட வேல்யூ 2 இயர்ஸ்னு தெரியும், ஆரோட வேல்யூ 6ன்னு தெரியும். கீழே வந்து டிவைட் பை 100 போட்டுக்கலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் நம்ம என்னன்னு பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம 120 ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு 2 6 12 ஒரு டைமும் இது 10 டைமாக மாறும். ஸோ இப்போ P is equal to 1000. அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சு போச்சு. நமக்கு பிரின்சிபல் வழி தெரிஞ்சாலே போது ஏன் கண்டுபிடிச்சலாம். ஏன் கண்டுபிடிக்கலாம்னா 2 வருஷத்துக்கு 120 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷத்துக்கு 120 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாயா? அப்போ அந்த 60 மட்டும் இங்கே ப்ளஸ் பண்ணிட்டா போது நமக்கு 180 கிடைச்சிடும். ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 1000, அதோட ஒரு 180 ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு 1180 ரூபான்னு கிடைக்கும். ஸோ 35th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்? சம் ஆஃப் 2500 வந்து டெபாசிட் பண்ணுறாங்க இந்த பேங்க்கில். அது வந்து 100 ரூபா கொடுக்குது கேஸ் 6 மாதத்தில். 6 மாதம் நம்ம என்ன பண்ணணும்? 6/12ன்னு போடணும். ஓகேங்களா? 6/12ன்னு போடணும். இப்போ வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் ஆன் 3200 ஃபார் 9 months அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இந்த மாதிரி சம் பாருங்களேன். இந்த மாதிரி சம்லாம் நான் உங்களுக்கு வில்லான்னு பார்த்தேன். பட் ஆனால் பாருங்களேன், இதில் வந்து 6 கொடுக்கல. இதில் வந்து ஒரு 6 இருக்கும் தெரியுமா? அந்த 6 எடுத்து நம்ம இந்த சம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து அதில் இருந்து வாங்கி இதில் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணணும். இப்போ 2500 ரூபா இருக்குது. அந்த 2500 ரூபாயை நான் வந்து எத்தனை வருஷம் கொடுக்குறேன்? 6 மாதம் கொடுக்குறேன். 6 மாதம் நம்ம எப்படி போடணும்? வருஷமாக்கும் போது 6/12 போடணும். அது இல்லாமல் வேறு என்ன சொல்லலாம்? வேறு வந்து எனக்கு எத்தனை மாதம்னு கொடுத்துட்டான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுக்கல. அதுதான் நான் 6/100ன்னு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இது எனக்கு எவ்வளோ கொடுக்குது? 100 ரூபா கொடுக்குது கைஸ். அந்த 100 ரூபாய் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன்.
மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கட் ஆயிரும். இது ஒரு டைமும் இது 2 டைமாக மாறிடும். அடுத்து எனக்கு R இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே 200 மாறிடும். 200 × 25. அப்போ எனக்கு R இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஒரே நிமிஷம் தப்பாக தான் போகிறேன்னா இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம். என்னன்னா இந்த 25ங்கிறது இங்கே வராது, மேலே வராது, கீழே வரும். ஏன்னா இங்கே மேலே இருக்கும்போது கீழே தானே வரும். ஸோ இப்போ இது ஒரு டைமும் இது 8 டைமும் வரும். ஸோ இப்போ R இஸ் ஈக்குவல் டு 8% நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கேட்குறான், அது ஒரு பிரின்சிபல் இருக்கான். அந்த பிரின்சிபலுக்கு 9 மாதமா 9 மாதம் நம்ம இயராக மாற்றும் போது 9/12 மாற்றணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டா 8%. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா இது 2 டைமும் இது 3 டைமும் 4 டேபிள் அடிச்சிருக்கோம். இது ஒரு டைமும் இது 3 டைமும். ஸோ இப்போ 2 3 6 6 × 32 எவ்வளோ, 2 6 12 3 6 18 192 2 0. இது வந்து 192 0 0 வருமா. நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துல 1/100 போட விட்டுட்டோம். நம்ம அந்த 1/100 போட்டோம்னா இந்த 2 0 அடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 192 தான் நமக்கான ஆன்சர். ஸோ எப்பயுமே நம்ம போன சம்பளையும் சரி, நான் இந்த 100 மட்டும் நான் விட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் விடாதீங்க. அடுத்து மிஸ்செலேனியஸ் கான்செப்ட் கைஸ். நம்ம அவ்வளோதான். நம்ம அந்த X1 in T1 in X1 இயர்ஸ் T2 in அந்த இயர்ஸை பார்த்தாச்சு. நம்ம அடுத்து கடைசியாக பார்க்குறது மிஸ்செலேனியஸ் டாபிக். சும்மா மிஸ்செலேனியஸ் டாபிக் தான். இப்போ இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 2500 at the rate of 3% per annum will be equal to simple interest on 1500 in 5 years at the rate of 7% per annum. நல்லா இந்த கொஸ்டினை பாருங்களேன். அதாவது என்ன கேட்குறான், எத்தனை வருஷத்தில் நான் 2500 எடுத்துக்கிறேன். நல்லா இந்த கொஸ்டினை மட்டும் ஃபஸ்ட் வந்து பாருங்கள். நான் இப்போ சொன்னதெல்லாம் மறந்துருக்கேன். இப்போ வந்து நான் சொல்கிறத கேளுங்களேன், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன். 2500 இருக்குது. அந்த 2500 நான் 3% வட்டிக்கு விடுறேன். எத்தனை வருஷம் சொல்லலை, ஒரு வருஷத்துக்கு விடுறேன். நான் அந்த வருஷத்துக்கு விடுறதை வந்து நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு நான் இந்த 2500 3% வட்டிக்கு விடுறேன். அப்போ எனக்கு இதிலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிறேன். நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 2500 நான் வந்து எக்ஸ் இயர்ஸுக்கு 3% வட்டிக்கு விடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு 75x கிடைக்கும். இது எனக்கு ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா, இன்னொரு இது இருக்கான். அதில் 1500 5 வருஷத்துக்கு நான் விடுறேன். 5 வருஷத்துக்கு நான் விடும்போது அது எனக்கு 5 வருஷத்துக்கு 7% வட்டியில் விடுறேன். 7% வட்டிக்கு விட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும், எனக்கு 15 × 35. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 15ஐயும் 35ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 525 கிடைக்கும். ஸோ புரியுதா கைஸ்? அதாவது என்ன சொல்கிறேன்னா, நான் மேலே ஒரு கண்டிஷன் வச்சேன் தெரியுமா, அதில் எனக்கு எத்தனை வருஷம் ஆனால் அதாவது அந்த 75ஓட நான் எத்தனை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 525 வரும். அவ்வளோதான் பேசிக்கான நுவான்ஸான கான்செப்ட். ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருக்கானா, 2 அமௌண்ட் இருக்குது. 2 அமௌண்ட்டுக்கும் 2 வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2 வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 வெவ்வேறு அந்த பீரியட் இருக்குது. ஆனால் அது 2த்தினுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். 2த்தினுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருந்தால் ஒன்று அதிகமாக இருக்கலாம், ஒன்று கம்மியாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 75x-ஐயும் நான் இந்த 525 ஈக்குவேட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நான் 25 டேபிள் அடித்தேன்னா இதை நான் வந்து 5 டேபிள் அடிக்கிறேன். ஸோ ஒரு டைமு 25 வந்து 5 டைமு. அடுத்து இது வந்து ஒரு டைமு 0 5 டைமு. அடுத்து இது வந்து 3 டைமு. அடுத்து வந்து இது வந்து 21 டைமு. இது ஒரு டைமு, இது 7 டைமு. ஸோ இப்போ n = 7 years. ரொம்பவே ஈஸியான சம்மு முடிச்சாச்சு. அடுத்து 38. The simple interest on a sum of money will be 200 after 5 years. 200 after 5 years. The simple interest on a sum of money will be 200 after 5 years. அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கிடையாது, இருந்தாலும் எனக்கு என்னோட வேல்யூ கொடுத்துட்டான். இன் தி நெக்ஸ்ட் 5 years, அடுத்த 5 இயர்ஸுக்கு எனக்கு பிரின்சிபல் வந்து என்ன ஆச்சு, எனக்கு ட்ரிபிள் ஆயிடுச்சான். எனக்கு பிரின்சிபல் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சான். ஸோ பிரின்சிபல் ட்ரிபிள் ஆயிடுச்சு. வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி 10th year அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா கேஷுவலாக பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது. எனக்கு அதில் 5 வருஷத்துக்கே எனக்கு எவ்வளோ வருது, எனக்கு 200 வருது. இதை நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னா பார்க்க தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு நான் பார்க்க தேவையில்லை. ஸோ அது அப்படி பார்த்தாலும் என்ன 40 வருமா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு 40 ரூபா வரும். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் வரைக்கும் நான் பிரின்சிபல் வந்து 1000 ரூபா போட்டிருந்தேன்னா அந்த பிரின்சிபல் நான் இன்னும் 2000 சேர்த்து நான் 3000 ஆக்கிடுறேன். ஸோ 3000 ஆயிரும். ஸோ 1000 ரூபாய்க்கு 40 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. அதாவது 1000 ரூபாய்க்கு 5 வருஷத்தில் 200 ரூபா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ 3000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 200 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், இது ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு 1லேருந்து 5 வருஷத்துக்கு. அடுத்த பிரின்சிபல் வந்து நமக்கு 3P-யாக மாறிடுச்சு. அதை நான் 3 டைம் இது பண்ண மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 6லேருந்து 10 வரைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 200 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 600 மாறிடும்.
ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக 10 வருஷத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 800 கிடைக்கும் கைஸ். 800 கிடைக்கும். ஸோ 38க்கு நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 பேங்க்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக். 39 அடுத்து எத்தனை கொஸ்டின் இருக்குது? ஓகே, இப்போ பார்த்தீங்களா, த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பேங்க் இருக்குது. அந்த 2 பேங்க்கினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று 5, இன்னொன்று 4x. எவ்வளோன்னு தெரியாது, 5, 4 அப்படி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. A person wants to deposit his total banks in 2 banks in such a way that he receives equal half yearly interest from both. இந்த half yearly கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா, இது half yearlyங்கிறத நம்ம n is equal to 6/12 எடுத்துக்கணும். ஏன்னா half yearlyங்கும் போது 6 மாதம் 6/12 எடுத்துக்கலாம். He should deposit the saving in A and B in the ratio of, அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, எக்ஸுங்கிற பணம் இருக்குது, அதை வந்து அவர் 2 ப்ரொப்போஷனாக எடுக்கணும். 2 ப்ரொப்போஷனாக எடுக்கணும். ஒன்று ஏன்னு எடுக்கணும், இன்னொன்று பின்னு எடுக்கணும். இல்லாட்டி நம்ம அதை அப்படி எடுக்க வேணாம். இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நான் இப்படி எடுத்துருந்தேன். ஓகே, நான் பிரின்சிபல் வந்து P1ன்னு எடுக்கிறேன், இதை வந்து P2ன்னு எடுக்கிறேன். புரிஞ்சதா? என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை வந்து நான் 2 பங்காக எடுக்கணும். எனக்கு என்ன ப்ரொப்போஷன் எனக்கு தெரியாது, அந்த ப்ரொப்போஷனை கண்டுபிடிக்கிற சம்மே. 2 ப்ரொப்போஷன் எடுத்தாச்சு. 2 ப்ரொப்போஷனுக்கும் டைம் எவ்வளோனா 6/12 இயர்ஸு, இதுக்கும் 6/12 இயர்ஸு. அதுவே இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா, இதுக்கு 5x, இதுக்கு 4x. நீங்கள் 5 4x 5 கூட 4 கூட போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ரேஷியோ ப்ரொப்போஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த பேங்க்கில் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவங்க 2த்துக்கும் சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். பிஎன்ஆர்பி 100 தானே, நமக்கு என்ன போடணும்? P1 போடணும். என்னுக்கு பதில் என்ன போடணும்? 6/12 போடணும். ஆருக்கு பதில் என்ன போடணும்? 5x போடணும். கீழே என்ன வரும்? நமக்கு டிவைடட் பை 100. அதே மாதிரி P2 போட்டுக்கோங்க. P2 போட்டு 6/12, அதே மாதிரி 4x டிவைடட் பை 100. நமக்கு என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த 12ம் இந்த 12ம் கேன்சல் ஆயிரும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ P1/P2 is equal to 4/5. நம்ம கொஸ்டினில் 5/4 கொடுத்து நீங்கள் 4/5. அவ்வளோதான், சிம்பிள், லாஜிக்காக போட்டுடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து 39வது கேள்விக்கு அடுத்து 40வது கேள்வி. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் ஆஃப் 3100 ஃபார் 4 இயர்ஸ் இஸ் 40 மோர் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2900 ஃபார் சேம் டியூரேஷன் அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஆனால் அது எப்படி சுற்றி வளைச்சு 2 கண்டிஷன் கொடுத்து கேட்டிருக்கான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோ? 3100. 3100 நான் வந்து 4 வருஷத்துக்கு கொடுக்குறேன். 4 வருஷத்துக்கு விட்டால் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுருப்பேன். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் வந்து 6னே எடுத்துக்கிறேன், காமனாக 6% எடுத்துக்கிறேன். அதுவே இன்னொரு பிரின்சிபல் என்ன? இன்னொரு பிரின்சிபல் வந்து 2900. அதுக்கும் சேம் டியூரேஷனா. அப்போ N2 is equal to 4 இயர்ஸ், பிரச்சனை இல்லை. N1 N2 பிரச்சனை இல்லை. அடுத்து சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R2மே 6% தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை விடுறேன் தெரியுமா, இப்படி விடும்போது எனக்கு இதில் வந்து 40 ரூபா அதிகமாக இருக்குமா? 40 ரூபா எனக்கு இதில் அதிகமாக இருக்குமா? எனக்கு இதில் வந்து 40 ரூபா இதை கம்பேர் பண்ணது கம்மியாக இருக்குமா? புரியுதா? 2 பணத்தை நான் 4 வருஷத்துக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் விடுறேன். இதை நான் விடும்போது இதை நான் ஒரு 4 இயர்ஸுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் விடுறேன். 2த்தையும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு P1ல தான் அதிகமாக வருது. அப்போ என்ன இதை பண்ணணும்னா, நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 போட்டால் நமக்கு 40ன்னு வருது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இந்த 3100 இங்கே போடுங்க, அடுத்து இந்த 4 இங்கே போடுங்க, அடுத்து இந்த 6% இங்கே போடுங்க, டிவைடட் பை 100. அடுத்து இங்கே மைனஸு, அதுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்? அடுத்து 2900 இன்ட்டு என்ன போடணும்? 4 போடணும், இன்ட்டு 6% டிவைடட் பை 100. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் 4ஐயும் 6ஐயும் எடுத்துடணும். 4ஐயும் 6ஐயும் எடுத்து கீழே 100 எடுத்துட்டா நமக்கு இது 3100 மைனஸ் 2900 ஈக்குவல் டு என்ன? ஈக்குவல் டு நமக்கு 40. அப்போ இங்கேயும் நமக்கு 40. இது என்ன ஆகும்னா, இந்த 4ம் இந்த 4ம் அடிபட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த 100 வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா அது 1000 மாறிடும். அது 1000 மாறிடும். அடுத்து இந்த 6 இங்கே தான் இருக்கும். இந்த 3100லேருந்து 2900 போச்சுன்னா எவ்வளோ? 3100லேருந்து ஒரே ஒன்று ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? கரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஓகே 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 நம்ம என்ன பண்ணால் விட்டோம்னா, இந்த 3100ஐயும் ஓகே, இந்த 3100லேருந்து 2900 போச்சுன்னா எவ்வளோ தெரியுமா வரும்? 3100லேருந்து 2900 போச்சுன்னா நமக்கு இங்கிட்டிருந்து ஒரு 1 2 200 ரூபா வரும். ஸோ இங்கிட்டிருந்து நமக்கு ஒரு 200 ரூபா வரும்.
இந்த 200 இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இது ஒரு டைமும் இது 5 டைமாக மாறும். ஸோ இப்போ நமக்கு R is equal to 5% கைஸ். ஸோ 40வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர். ஓகேவா? அடுத்து 41வது கேள்வி 800 amount to 920 in 3 years at simple interest. If the interest rate is increased by 3%, it would amount to. சூப்பரான கொஸ்டின். இப்போ என்னன்னா 800 ரூபா இருக்கு, அது எனக்கு 3 வருஷத்துல எனக்கு 920 ரூபாய் மாறிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வருஷம் சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ 920ஓட 800 கழிச்சுக்கிட்டா எனக்கு எவ்வளோ வரும்? 120 ரூபா வரும். ஸோ 120 ரூபாங்கிறது எனக்கு 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ பிஎன்ஆர் பை 100, பியோட வேல்யூ எனக்கு 800, என்னோட வேல்யூ நான் 1 வருஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை நான் 3 வருஷம் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். பிஎன் 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு பதிலாக 6 வந்து என்ன போடுறேன்? 6 வந்து எனக்கு தெரியல, நான் அந்த 6 இங்கே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 போட்டால் எனக்கு 120 வரும். ஏன் இந்த சமம் நான் இப்படி போடுறேன்னா கொஸ்டின் நல்லா பாருங்களேன். 800 ரூபா இருக்கு, அது 3 வருஷத்துல 920 ரூபாயா மாறுது. எதில்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மாறுது. எனக்கு 6 வேல்யூ கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 6 கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்கிறேன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு 3% அதிகமாகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் ஒரு 10 வந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து 13 போடணும். 13 போடும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு தான் கேட்டிருக்கானே தவிர அமௌண்ட் ஆகுங்கிறது கேட்டிருக்கான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவை அடிச்சு விட்டுடலாம். அடுத்து இது ஒரு டைமோ, இது வந்து 40 டைமோ, இது வந்து ஒரு டைமோ, இது 5 டைமோ இருக்கும். ஸோ அப்போ R is equal to எனக்கு 5% ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு. எனக்கு கொஸ்டின் என்ன? எனக்கு அதே பிரின்சிபலு அதே இயர்ஸுக்கு 3 வருஷத்துக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3% கூட அப்படின்னா எனக்கு 5 ரூபா கிடையாது, 8 ரூபா. அந்த 8 ரூபாங்கிறத எழுதிட்டு கீழே என்ன பண்ணணும்? 100 போடணும். அப்போ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவை அடிச்சு விட்டுறணும். ஸோ அப்போ 3 8 24 into 8, ஸோ 4 8 32 3, 2 8 16, 16 plus 3 2 8 16, 16 plus 3 வந்து என்ன? 16 plus 3 வந்து 192. ஓகேங்களா? 192. இங்கே ஆன்சரே இல்லைன்னு பார்க்கக்கூடாது, ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சிபலை இதில் ஆட் பண்ணணும். பிரின்சிபலை ஆட் பண்ணால் நமக்கு 992 வரும் கைஸ். அவ்வளோதான். 41வது கேள்விக்கு டி ஆன்சர். அடுத்த கேள்வி இது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சர்டன் சம் இஸ் 16/25% ஆஃப் சம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 16ஆகவும், சம்முங்கிறது அதாவது பிரின்சிபலை வந்து நம்ம வந்து 25ஆகவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் எண்ணும் ஈக்குவல்னு சொல்லிட்டான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ வந்து இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனா நம்ம இதை வந்து நம்ம R² எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 42க்கு நமக்கு பி ஆன்சர். இது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ 42க்கு அப்புறம் 49 வந்து பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பிகம் 3 times in 20 years. அவ்வளோதான். 3 டைம்ஸ்னா என்ன? 3 டைம்ஸ் நமக்கு என்ன வரும்? NR is equal to 200ன்னு வரணும். ஸோ இப்போ 200னா நமக்கு 20 இயர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ இப்போ 20 R is equal நம்ம இங்கே 200 வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு டைமும் இது 10 டைமும் வரும். ஸோ அப்போ R is equal நமக்கு என்ன கேஸ்? R is equal நமக்கு 10 இயர்ஸ் நீங்கள் வரும். ஃபைண்ட் த டைம் இன் விச் சம் வில் டபுள் அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இங்கே R is equal என்னன்னா எனக்கு R is equal to 10 தான். எனக்கு இங்கே பர்சன்டேஜாக கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இங்கே 6 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா எனக்கு R is equal to 10. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கானா ஃபைண்ட் தி டைம் இன் விச் சம் வில் டபுள் அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு NR is equal to 100 வரணுமாமா. எனக்கு இந்த ஆரோட வேல்யூ 10, இங்கே எனக்கு 100. அப்போ எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை 10 டைம் அடித்தா போதும். அவ்வளோதான். இதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி பார்த்த கான்செப்டே தான், திருப்பி பின்னாடியும் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். ஓகே, நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம்.